ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டை வீட்டில் விடுற மாதிரி. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க மறக்காமல். அண்ட் காய்ஸ், இப்போ என்ன வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பீச்சில் தான் இருக்கும். நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:15, கிட்டத்தட்ட 2:30 மணி ஆகுது மதியம். சூரியன் என்ன தான் வெயில் மண்டையை பிறந்தாலும் இங்கே பீச்சை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. ஆக்சுவலாக சம்மர் டைம் இந்த லீவ் டைம்லாம் வந்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. அதேமாரி நாங்கள் வந்து போட் வச்சுருக்கோங்க. எங்களுக்கு இங்கே தான் மார்னிங் ஆனால் மீன் பிடிப்போம். ஸோ இது நம்ம போட்டு தான், இது பாருங்கள் நம்ம போட்டு தான் இது. இன்னொரு போட்டு வந்து அங்கே உள்ளே வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் ஒரு நாள் கண்டிப்பாக விலாக் எடுத்து போடுறேன். ஒரு நாள் நாங்கள் பீச்சுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறதே ஒரு விலாகாக எடுத்து போடுறேன். கன்ஃபார்ம் அந்த விலாக் வரும். நான் ஏதாவது வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை கண்டென்ட்டு வீடியோ சரியில்லை உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன், இம்ப்ரூவ் பண்ணுறேன், இன்னும் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பைக் இப்போ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் தாங்க யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணோம். மேபி இந்த 1 இயரில் நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் கண்டிப்பாக வாங்கிடுவோங்க. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே என்னால் கேட்க முடியாது. வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க. ஏன்னா கொஞ்சம் கடன் தொல்லைலாம் இருக்குது. ஸோ அதனால் வீட்லேயும் கேட்க முடியாது. நானாக ஓனாக தான் சேர்த்து வச்சு வாங்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். கண்டிப்பாக வாங்குவோங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன பைக் யூஸ் பண்ணுறோம், பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணுறோம். என் பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பைக் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம யூஸ் பண்ணுற பைக் வந்து இந்த பைக் தாங்க, பிளாட்டினம். இது மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அப்சல்ட் வாங்கின புதுசில் 80 தந்துச்சுங்க. இப்போ நான் யூஸ் பண்ண எங்கள் அப்பா யூஸ் பண்ணப்போ 80 தான் இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு 60-65 தருதுங்க மைலேஜ். வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது பீச்சில் வந்ததுனால வண்டியை அந்த மாதிரி விட்டு போக மனசில்லைங்க. அதனால தான் சைடில் லாக்லாம் போட்டுக்கிறது. கேட்குறீங்களா, சவுண்டு தரமாக இருக்குல்லங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1 இயராக ஸ்ப்ளெண்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இந்த பைக்கு வாங்கினார். அப்புறம் எங்கள் அப்பா இந்த பைக் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ்லேயே வேலை விட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால் இப்போ இந்த பைக்கு நான் தான் யூஸ் பண்ணேன். அந்த பைக்கை வந்து வித்தாச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த பைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்குவேங்க. எனக்கு ரொம்ப நாள் கனவு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு. கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 வரத்துக்குள்ள நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ என்னடா இது என்ன வீடியோடான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தொடர்ந்து 2 வீடியோ எடுத்துருந்தேன். அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்போ முன்னாடி வேறு வீடியோ போட வேண்டியது, இந்த வீடியோ இப்போ போடுறேன். ஏன்னா அந்த வீடியோ 2மே டெலிட் ஆகிடுச்சு. அதனால் இப்போது இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் நம்ம ஒரு பீச்சுக்கு வந்துருக்கோம். நம்ம ஒரு பீச்சுக்கு இருக்கும்போது காணத்தூர் ஈசிஆரில் இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் என்ன மாரி கண்டென்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ அண்ட் பைக் ரிலேட்டடான வீடியோ, பைக் வீடியோ அண்ட் சம்மந்தமே இல்லாத வீடியோலாம் வரும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்த அளவுக்கு வீடியோ போடுறேன். ஸோ காய்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஆளில் போட்டுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே, தேங்க்யூ, பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.